Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்த ஜாதகம் ஒரு ஜாதகம். உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க போறேன். நான் எதுவும் சொல்லல. ஓகேங்களா? இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம். 31/12/2002 9:30 AM. பிறந்த ஊர் வந்து நாமக்கல். 25 போட்டுக்கலாம். 5. ஓகே. இந்த ஜாதகத்துக்கு நடப்பு தசா புத்தி புதன் திசையில குரு புத்தி நடக்குது. 13/6/2025 வரைக்கும். நடப்பு தசா புத்திக்கு என்ன பலன்? கோச்சாரத்துல சொல்றவங்க சொல்லிக்கீங்க. இன்னைக்கு வந்த ஜாதகம் அட் பிரசன்ட்ல வந்த ஜாதகம். கோச்சாரத்துல சொல்றவங்க சொல்லிக்கீங்க. அல்லது என்ன விதிமுறைப்படி சொல்றீங்க சொல்லிக்கீங்க. நடப்பு தசா புத்தி பாக்குறவங்களுக்கு நடப்பு தசா புத்தி புதன் திசையில குரு புத்தி 13/6/2025 வரைக்கும். இதுல என்ன டீடைல்ஸ் ஏதாவது வேணா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்க வந்து சொல்லுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் கேட்கும். சொன்னா எந்திரிச்சு வந்து மகன் லக்கணம் இல்ல உங்களுக்கு என்ன சொல்றீங்களோ தசாபதிக்கு பலன் கேட்டேன். நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லுங்க. சரி, நடப்பு திசை கேக்குறாரு. புதன் திசையில குரு புத்திங்க சார். இல்லையா? ஒரு செகண்ட் பாத்துக்கலாம். அதாவது தப்பா இருக்க மாட்டிருக்கு. என்ன சார் இருக்கு? வேற யாரா போட்டிருக்கீங்களா? புதன் திசை குரு புத்தி தானே? சரி, ஓகே. ஜாதகத்தை வர சொல்லிட்டு வந்தாச்சு. நீங்க சூரியன் 6ஆம் அதிபதி லக்னத்துல 8ஆம் பாவத்தோடுது. அந்த 8ஆம் அதிபதி பாண்டில் போதா? 6ஆம் அதிபதி லக்னத்துல 8 கூட எங்க ஆள்ல வந்து 8 கூட போதா? 2ஆம் இடம் ஆசிபதி தான் போகும். அப்ப இந்த ஜாதகம் புதன் திசை வந்து உயிருக்கு கண்டம் மருத்துவ செலவு இப்படி ஏதாவது நடந்து கொண்டே. சரி, அப்படியே சொல்லிவிட்டோமா குரு பார்க்குறேன். அப்ப கொஞ்சம் தப்பிக்கல. அந்த அது வர்க்கம் பார்க்கணும். ஒரு ஒரு கெடுதலான செய்யக்கூடிய கிரகத்தை குரு பார்த்தாலோ லக்கண சூர் பார்த்தாலும் அதுல பாதி குறையும். சரி, இவர் யாரு? சரி, இவரு பகையா? இவரு கடுமையான பகை. அப்ப லக்னாதிபதி யாரு போறாரு? 12ஆம் அதிபதி பாக்குறாரு. அப்ப அந்த குரு பார்த்தாலும் மருத்துவ செலவு உடல்ல ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சுகநாடியில சொல்லுது. 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரக்கூட லக்னாதிபதி யாரு? அப்ப போகுது சார், ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு கரையம், ஏதோ ஒரு ஒன்று வழக்கு அடிக்கடி ஏதோ ஒரு நடந்தே தீரும் அப்படின்னு சுகநாடி போறேன். அதுக்கு தான் நீங்களும் சொல்லுங்க. அருமை கடைக்கு தான் நல்ல சொல்லிட்டோம். ஓகே, அடுத்தவங்க. அவரு சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து சொல்லுங்க. இங்க வாங்க, இங்க வந்து சொல்லுங்க. ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. வாங்க வந்து சொல்லுங்க.
ஜாதகருக்கு நீங்க சொல்றது எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த ஜாதகருக்கு புதன் திசை குருபத்தி நடக்கணும். ஆ புதன் வாங்க சார் அட்டமாத்தி பேசுறோம். ஓகே. இந்த புதன் வந்து எட்டா விட்டு 12. அதான் புதன் குருபத்திங்கிறீங்க. அந்த குரு வந்து 3, 8, 12 சம்மந்தப்பட்டா ஆயுள் சம்மந்தப்பட்டா ஆயுள் சம்மந்தம் ஏற்படும். அதான் இந்த ஜாதகருக்கு இந்த புதன் திசை ஆரம்பிக்கும் போதே அடிக்கடி புதனா நரம்பு அல்லது தலையில கட்டி வர்றது இந்த மாதிரி தொல்லை ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அடிக்கடி வைத்தியம் போனோம். அது ஆயுள் கண்டது ஜாதகம் ஆயுள் இருந்து ஆச்சரியம். சரி ஓகே. என்னங்க இல்ல நீங்க சொல்றது வந்து சொல்லுங்க, அப்புறம் ஃபைனலா எனக்கு என்னன்னு இன்னைக்கு சொன்னாங்கல்ல கஸ்டமர், அதை நான் சொல்றேன் அப்புறம். ஐயா இவருக்கு 7 சந்திரன் கேது சம்பந்தப்பட்டதுனால இவருக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். இது எப்படி சொல்றீங்க? இவர் வந்து இவர் 12ஆம் அதிபதி 7 உட்காந்து பக்கம் பெற்றார். வீட்டினுடைய அதிபதி சந்திரன் கேது சம்பந்தப்பட்டதுனால ஒரு காட்டு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியது. எப்ப வரும் அப்படி வந்துச்சுன்னா அது அந்த பக்கம் திருப்பி சொல்லுங்க, பேச தெரியணும். எப்போ வரும்னா இதை சந்திக்கும் போது வரும். புரியலைங்க. சந்திக்கும் போது நட்சத்திரத்தையோ கேதுவோட நட்சத்திரத்தையோ சந்திக்கும் போது சந்திரனுடைய நட்சத்திரம்னா வந்து மாசத்துல 3 டைம் சந்திச்சிருக்கோம்ல சார், கிராஸ் ஆகி வரும்ல, சந்திரன் கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கும்ல. அப்ப குரு சந்திக்கிறப்போ சொல்றீங்களா? குரு கோச்சாரத்துலயா? கோச்சாரத்தை சொல்றீங்க. சரி ஓகே, நன்றி. அடுத்தவங்க சொல்லுங்க சார். எதை சொன்னாலும் சரிதான் சார், சொல்லுங்க சார். ஜோசியர் சொன்னா சரிதான். இல்ல யோசிப்பாங்கல்ல, யோசிக்கிட்டு இல்ல ஜீவா, நான் கேட்டது ஸ்ட்ரெயிட்டா தசாபதிக்கு தான் கேட்டிருக்கிறேன். நீங்க பொது பலன் சொல்றதுலாம் நமக்கு வேலையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்த ஒரு ஜாதகம் வந்த ஜாதகம் நம்ம பலன் சொல்றோம். அப்ப அப்படிங்கிறது பொது பலன் சொல்றது வந்து காமனா நம்ம சொல்றதுங்கிறது ஓகேவா? ஆனா தசாபதி நம்ம கேட்டப்போ வந்து அந்த பொதுவான நம்ம பலனை சொல்ல முடியாது. அதுக்காக சொல்றோம். அது ஜெனரல். இப்போதைய காலகட்டத்தில் என்ன நடக்கும்? இப்ப இதுக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி வந்து தசாபதிகள் வந்திருக்கும்ல. புதன் திசையில புதனே கேது சுக்கிரன் சூரியன் அது இல்ல, அன்னைக்கு வந்திருக்கலாம்ல அந்த நோய் நொடின்னு கேக்குறேன். புதன் திசையில புதன் புத்தி. புதன் என்ன சார் வாங்கியிருக்காரு? அப்ப அந்த சூரியன் அந்த 12ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணலையா, 8ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணலையா? இல்ல இல்ல, இப்ப குரு சொல்றீங்க, அதே அஷ்டமாதிபதியினுடைய சாரம் வாங்கி புதன் சூரியன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார். புதன் திசையில புதன் புத்தியில அப்ப அது பண்ணாதான்னு கேக்குறேன். இப்ப செய்யக்கூடியது அப்ப செஞ்சிருக்கும்ல. ஓகே, வேறவங்க இல்ல, நீங்க சொன்னதானே நானும் சொல்ல போறேன். வேற என்ன சொல்ல போறேன்? சரி, இந்த ஜாதகத்துல குரு அபமிருத்தி பாகையில இருக்கு. அபமிருத்தி பாகை ஆயுள் நட்சத்திரம் டிகிரி எத்தனை டிகிரி இருக்கு எல்லாமே நீங்க சொல்லிடுவீங்களா? குரு 23 டிகிரி இருக்குது. சரி, அவமிருத்தி பாகை என்ன?
அப்படியே மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்ப பாத்துக்கணும். அது இது ஆயிரம் என்ன முடிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாசத்துக்கு ஆயிரம் ஒன்றுமாங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணா அது பாதம்ண்ணே, அது பாதம், இது பாகை. அது ஒரு 3 நாள் குரு அபமிருத்தி பாகையில் இருக்குது. ஓகேங்களா? இப்ப நடக்கக்கூடிய இந்த தசா புத்தி இந்த காலகட்டம் வரும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி லக்கணத்துக்கு 3, 8, 12 சம்மந்தப்படுது. 3, 8, 12 அப்படின்னு சொல்லி மரணம்னு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறோம். நீங்க அப்புறம் அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணிக்க, அனலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நேற்று ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும், 6 மணி இருக்கும், 6 to 7க்குள்ள நேற்று தேதி நோட் பண்ணிக்க. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அனலைஸ் பண்றதுக்கு. இந்த பையன் வந்து ஒரு 1/2 லிட்டர் பெனாயில் எடுத்து குடிச்சிட்டான். 1/2 லிட்டர் பெனாயில் எடுத்து குடிச்சிட்டான். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் போய் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஜாதகம் பார்க்க வரப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பின்னாடி முக்கியம் போடும்ல, இன்ட்டு போட்டு குறி போட்டு வச்சிருப்போம்ல, குறி போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். தேதி போட்டு இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை பையன் தற்கொலை செய்து கொள்ள முயல்வான்னு எழுதி வச்சிருக்கிறேன். எடுத்து படுறா அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு 10-15 விஷயம் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா என்ன பரிகாரம் பண்ண எழுதி வச்சிருக்கிறேன். ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப எவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க, கோட்டை வர்றாங்கன்னு பாத்தீங்களா? அப்போ நாம சொல்லக்கூடியத ஒண்ணு முழுமையா நம்பி அவங்க செய்யறப்ப அந்த விஷயத்த தப்பிக்கிறாங்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோத்து போறாங்க. அவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம் இதுதான். அப்போ ஒரு ஜாதகத்துல 3, 8, 12 சம்பந்தப்படும் பொழுது அதுல ஒரு ஜாதகத்துல நட்சத்திர பாதம் அபமிருத்தி பாதம்னு சொல்லி இருக்கு, அபமிருத்தி பாகைன்னு இருக்கு. நட்சத்திரமும் திரியும் சம்பந்தப்படும் பொழுது, கிழமையோட சம்பந்தப்படும் போது அது ஒரு விதமான அபமிருத்தி கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா? கொடுக்கல. அது ஒரு அவமிருத்தின்னு சொல்லி இருக்கு. இந்த 3 நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவமிருத்தி பாதம் வந்து ஏற்கனவே கொடுத்தா சார்ட் போட்டு உங்க கையில கொடுத்தாச்சு, எங்கேயோ போட்டு வச்சிருப்பீங்க, அதை எடுத்து பாத்துக்குங்க. அபமிருத்தி பாதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நினைக்கிறேன் இல்லையா? தெரியுமா தெரியாதா? ஐயோ, நீ என்னைக்குதான் வந்தேன்னு சொல்லி இருக்கிற. சரி, அவமிருத்தி பாதம் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. பாதம் பாகை உங்ககிட்ட இருக்குதாச்சா? அப்புறம் என்ன, அப்புறம் உனக்கு எதுக்கு தேவை? வெளியில உட்காந்துக்க. ஆயில்யம் அவமிருத்து பாதம், ஆயில்யம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முதற் பாதமும், பரணி மூலம் 2ஆம் பாதமும், திருவோணம் உத்திரம் 3ஆம் பாதமும், திருவோணம் உத்திரம் 3ஆம் பாதமும், மிருகசீரிடம் சுவாதி 4ஆம் பாதமும், ரோகிணி ஆயில்யம் உத்திரட்டாதி 3ஆம் பாதமும், இருக்கு இல்லைங்க? ஓகே. பரணி மூலம் 4ஆம் பாதமும் பாருங்க, பல பேர் வச்சிருக்காங்க. சரி, ஓகே. ஓகே. பரணி மூலம் 4ஆம் பாதமும், ஆயில்யம் உத்திராட்டை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்கம்மா.
ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீங்க? ஆயிரம் திருவிழாக்களில் ஆ. முதல் பாதம். இப்ப சொன்னது இப்ப சொன்னது மூணாம் பாதம். அப்புறம் முன்னே எழுதிருக்குன்னு சொன்னீங்க. அப்படி இல்லையா? அது 1ஆம் பாதம், இது 3ஆம் பாதம்மா. அப்படியா? ஆ. பரணி மூலம் 4ஆம் பாதமும், அவிட்டம் அஸ்தம் 1ஆம் பாதமும், திருவாதிரை விசாகம் 2ஆம் பாதமும், அபமிருத்து பாதம். இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசாபதி நடந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அதாவது அவமானப்படுவது, தேவையில்லாம பிரச்சனைகள்ல ஈடுபடுவது, தேவையில்லாம பிரச்சனை நம்ம மேல வந்து விழுவது, அல்லது ஆயுளுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுல எது வேணாலும் நடக்கும். எந்த கிரகம் அந்த பாதத்துல நின்று தசாபதி நடந்தாலும் கவனமா பலன் சொல்லணும். இது ஒரு மெத்தட். அடுத்தது இன்னொன்னு, அதுவும் அவமிருத்து தான். இது நாளும் நட்சத்திரமும் திதியும் கூடக்கூடியது. திருவாதிரை, கேட்டை, ஆயில்யம், பரணி, பரணி, கிருத்திகை, பூரம், பூராடம், பூரட்டாதி, ஒரு கோடு போட்டு இந்த நட்சத்திரங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் வந்து சதுர்த்தி, சதுர்த்தசி, நவமி, இந்த திதிகளும் சேர்ந்து விட்டால் அவமிருத்தி யோகம் என்று பெயர். இந்த நாளில் நோய் நொடிகள் வந்தால் தீர்ப்பது கடினம். விபத்து ஏற்பட்டால் தப்பிப்பது கடினம். இப்படிப்பட்ட ஒரு நாள்ல ஜாதகர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தசாபதி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். ரொம்ப கவனம் தேவை. அப்புறம் இந்த ஜாதகத்துல இந்த லக்கண புள்ளி வந்து லக்கண தியாஜியத்தில் இருக்கு. லக்கண தியாஜியம், லக்கண தியாஜியத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்க வேண்டும். பரிகாரம். இது பிறந்த என்ன கிழமை பிறந்திருக்குங்க? எத்தனை மணிக்கு? 9:30. என்ன நேரம் சொல்ற காலம்? யமகண்டம். ஒரு குழந்தை யமகண்டத்தில் ஜனித்தால் என்ன பலன்? யமகண்டத்தில் ஜனித்தால் அதுக்கு என்ன பலன் ஏற்படும்? உடல் அங்க குறைவு ஏற்படும். ஓகேங்களா? அப்ப ஒரு ஜாதகத்தை நாம பார்க்கும் பொழுது இது எல்லாமே பார்க்கணும்.
அப்ப என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அதுக்குண்டான பிராயசத்தை என்னன்னு சொல்லி பார்த்து அதை செய்ய சொல்லி சொல்லணும். அப்ப அந்த குழந்தை லக்கணம் தியாஜியத்துல பிறந்திருக்கு, அதுக்கு அடுத்து யமகண்ட நேரத்துல பிறந்திருக்கு. ஒரு கிரகம் வந்து இது அந்த நட்சத்திர அபமிருத்தி பாகையில இருக்கு. அப்ப இது ரொம்ப கவனமா நாம் பார்த்துக்கணும். இந்த குழந்தைக்கு எந்த காலகட்டத்துல இந்த மூணும் கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தலாம். விபத்து மீன்ஸ் நான் சொல்லுவது மரணத்தை அல்லது கண்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனமா பார்த்துக்கணும். அப்ப இன்னைக்கு கொடுத்துருக்கேன் அபமிருத்தி பாதம் கொடுத்துருக்கிறேன், இதையும் கவனிச்சுக்கங்க. அபமிருத்தி பாகையும் கவனிச்சுக்கங்க. அபமிருத்தி பாகை உங்ககிட்ட இல்லைன்னா யார்ட்டையும் இருக்குன்ற கேட்டு வாங்கிக்கோங்க. இதை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இதை கவனிக்க தவறும்போது தான் நாம வந்து காலையில யாரோ சொன்னாங்க, ஒரு தசாபுத்தி 36 சக்தி குரு ஒரு ரூல் சொன்னார், மத்தியானம் சொன்னார், 36 வயதுல மரணம் பண்ணு சொல்லி சொன்னார். இதை கவனிக்க தவறணும்னா 36 வயசுல மரணம் நடந்ததுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரூல் வந்து சேரும். அப்பதான் நம்ம கவனிப்போம். அதை முன்கூட்டியே கவனிக்கணும், முன்கூட்டியே கவனிக்கணும், முன்கூட்டியே கவனிக்கணும். கவனிச்சு அதில் தப்பிக்க வைக்கிறதுக்கு வழி இருந்தால் தப்பிக்க வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் ஜோதிடரோட வேலை. ஜோதிடங்கிறது நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தணும். நம்மகிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லி சொல்கிறீங்க, அவங்க கொடுக்குற காசுக்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தார்மீக அடிப்படையில் நீங்கள் கேட்குற காசு அவங்க கொடுக்குறாங்க, 99% கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லணும், ஒரு வாடிக்கையாளர் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வர்றாங்க, உட்காந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்னென்னாலும் சொல்லணும் அதை சொல்லிவிடு. அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுங்க. அல்லது அந்த ஜாதகத்தில் எழுதி கொடுத்து வீட்டில் போய் படிச்சுக்கணும்னு சொல்லிடுங்க. அப்பா கேட்டால் கூட வந்து நீங்கள் அந்த காசுக்கு அந்த விளக்கத்தை கேட்டால் சொல்ல மாட்டீங்க இல்லையா, அட்லீஸ்ட் அதை எழுதியாவது கொடுத்து அனுப்பிடுங்க. நான்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை முடிந்தவரை இந்த தசாபுத்தியில் இது நடக்கிறது 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடியே வந்து அந்த தசாபுத்தியை மென்ஷன் பண்ணி அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காலங்கள் இருக்கு, அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்து அதை சரி பண்ணிக்கன்னு சொல்லிடுவேன். மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கும் 100% சரி பண்ணிக்க முடியும். எல்லா விஷயத்தையும் ஜோதிடத்தில் கொடுத்துருக்காங்க, விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. நாம தான் தேடி போய்க்கணும். ஐ மீன் வாடிக்கையாளர்களான அவங்க தான் வந்து தேடி வந்துக்கணும். ஓகேங்களா? செய்யும் போது அது தப்பிக்கலாம். யாரும் அதுக்கு முயற்சி பண்றதில்ல, விதி விட்ட வழின்னு சொல்லி போயிடுறீங்க. எல்லாத்துக்குமே தீர்வு கொடுத்துருக்கான். நீங்க நூல்களை படிக்கணும், அது முக்கியம். தீர்வுகள் இல்லாத எதுவும் கிடையாது. இப்போ இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வந்துட்டாங்க, அந்த பையன் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு தப்பிக்க வச்சுட்டாங்க. மேபி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த தசாபதி இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. அப்ப நம்ம அதுக்கு என்ன சொல்லணும், அதுல இருந்து தப்பிக்கிறது வழியை கொடுக்கணும். அந்த தசாபதி காலகட்டங்கள்ல என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கக்கூடியத பார்த்து அதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. ஸ்கூல்ல ஒரு பையன் 2 தடவை வீட்லயே ட்ரை பண்ணிருக்காங்க, அதுல இருந்து காப்பாத்திட்டாங்க. 3வது தடவை ஸ்கூல்ல விழுந்துட்டாங்க. விழுந்து டெத்துங்களா? அதான். அப்ப அந்த மாதிரி வந்து நடக்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த முயற்சியும் நடக்குது. இல்ல, முயற்சி நடக்கும். அந்த தசாபதிகள் நடக்கிற வரைக்கும் அந்த காலகட்டங்கள்ல வந்து என்னைக்கு ஒரு விஷயம் வந்து நாம மெயினா நம்ம சொல்லியிருக்கோம். பிளஸ் ஒரு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கடுமையான கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த ஜாதகங்கள் அந்த தொந்தரவுகளை கொடுக்கும். அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஏதாவது நடக்க அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஏதாவது காப்பாற்ற வழி இருந்தால் காப்பாற்றணும் வழியை தேடி சொல்லிடணும். அது முக்கியம்னு வச்சுக்கங்களேன். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி. சொல்லுப்பா, நீ கேட்கவே இல்லை, சொல்லுங்க சார். சார் 26 வரைக்குமா? அப்புறம் கேட்டு எழுதுல தம்பி. இல்லப்பா, நான் பாக்கலப்பா. நீ அந்த மாத்திரை சொல்லி 3 இருக்குன்னு தெரிஞ்சு மாத்திரை நான் கேட்டேன். வழி அப்புறம் சொல்லி சொல்றேன். வேற டவுட்? சரி, ரன்னிங் இருக்கா? சூலநாம யோகத்துல பிறந்தா
சூல நாம யோகம் 27 யோகங்கள் இருக்கு இல்லையா? அந்த யோகத்துல சூல நாம யோகத்துல பிறந்தா உடல் அறுபடும், உடல் பிளக்கப்படும். சூல நாம யோகம். ஒரு குழந்தை சூல நாம யோகத்தில் ஜனித்தால் இந்த குழந்தை சூலம் தான், இந்த குழந்தை சூலம் தான். உடல் பிளவுப்படும், பிளக்கப்படும், அறுக்கப்படும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமா ஆமாங்க. ஆயுள் முடிஞ்சிருச்சுங்களா? ஒரு ஜாதகத்துல உடம்ப பிளக்கிறதுனா என்ன நடந்தா பிளப்பாங்க? இத கவனிக்காதீங்க. என்ன நடந்தா பிளப்பாங்க? அது நடக்கிறது எந்த தசாபுதியில் நடக்குமோ அப்ப நீங்க சொல்லி சொல்லுங்க. அத நீங்க பாத்துக்கணும். விபத்து அப்படின்னா 4, 8, 12 சம்பந்தப்படுறப்ப, உறுப்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது 8, 3, 12 சம்பந்தப்படுறப்ப, ஓகேங்களா? இதெல்லாம் கவனிச்சு நீங்க பாத்துக்கணும். அந்த தசாபதிகள் சம்பந்தப்படும் பொழுது, அந்த தசாபதி வர காலகட்டம் அந்த பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லணும். யமகண்டம், சூலம், பரிகநாமம், பரிகம் சார், பரிகம் எழுதுங்க சார். புரியலைங்க சார். ஆமாங்க. யமகண்டம், யமகண்ட நேரத்துல குழந்தை பிறந்திருக்கு. அதான் காலம்னு கேட்டேன் நான், எந்த காலத்துல ஜனனம் எடுத்திருக்குன்னு சொல்லி. பரிகநாமம், அந்த குடும்பத்தில் அது என்னன்னு சொல்லி சொல்றது. ஒரு நிமிஷம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சூலத்தை எழுதிக்கிங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். குலத்தை, பிறந்த குலத்தை நாசம் செய்யும். பரியத்துக்கு அந்த வேர்டு வராது. பிறந்த குலத்தை நாசம் செய்யும். குலம், குலம். சரி, பரியத்துக்கு ஞாபகம் வந்தோம்னு சொல்லி சொல்றேன். இல்லப்பா, அந்த வாசகமே ஞாபகம் வருதுல்லப்பா, அதுக்குதான் சொல்லி சொல்றேன். நான் இதை தூக்கி அதில் போனா சூழத்துக்கு தான் அது வரும்ட்டு. வீதிபாதம், வீதிபாத நாம யோகம். அங்கஹீனம், அதுவும் உடல் ஊனத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதிகண்டம், கண்டம், முதுகு தண்டுவட பிரச்சனை ஏற்படுத்துவது. பரியத்துக்கு மட்டும் ஞாபகம் இல்ல, பரியத்துக்கு சொல்றேன் ஞாபகம் சொல்றேன். ஓகே, வேற டவுட், வேற டவுட். குயிக்கா கேளுப்பா. இல்ல சார், ஞாபகத்துல வரல சார், ஞாபகத்துல சொல்லி சார். விஸ்கம்பம், விஸ்கம்பம், அதிகண்டம், கண்டம் மூணுக்கும் முதுகு தண்டு வடம். என்னங்க? வைத்திருதி. ஓகே, வைத்திருதி. அதேதான் வைத்திருதிக்கு, அதேதான் வைத்திருதிக்கு. பேய் பிடித்தல், செய்வனை பில்லி சூனியத்தால் அவதிப்படுதல்.
என்னப்பா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிற? இல்ல பேசிட்டு இருக்கு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ன பாருங்க. சித்தம் தான் சொன்னேன், அதெல்லாம் மனம் கலங்கி போறது. வேற என்ன சார் யோகம் சொல்லுங்க சார். வஜ்ரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க? வேற வேற இது ஞாபகத்துல இல்ல, பாயிண்ட் ஞாபகத்துல இல்ல, பாயிண்ட் பறிக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் சொல்லி சொல்றேன். வேற வேற யோகம் இத சொல்லுங்க. சரி ஓகே, இந்த சாப்டர் விட்டு வெளியில வந்துருங்க. வேற என்ன டவுட்? வேற டவுட்? கண்டிப்பாக ராகு குலத்தில் பிறந்தாலும் குற்றம் குற்றமே. ராகு காலத்தில் பிறந்தால் அந்த குடும்பத்தில் வந்து முன்ன நான் சொன்ன பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம், சர்ப்பத்தால் பாதிக்கப்படுவது, புத்திர பேரு பிரச்சனை ஏற்படுவது, சித்த பிரமை பிடிப்பது, இறக்கும் தருவாயில் சுயநினைவு இல்லாமல் இறப்பது. குறுகிய காலத்துல புலிக்கு ரூல் இல்ல, ரூல் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உபகிரகங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, உபகிரகங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, வேற டவுட்? சார் பிழைச்சிட்டார், உயிரோடு இருக்கிறார். அது அவங்களுடைய நிலைகளை பொறுத்தானுங்க. இப்ப பச்சையா தெரியுதுங்களா? மஞ்சளா தெரியுதா? என்னங்க பரிகாரம் சொல்லிட்டேன். 13 வருஷமா 14 வருஷம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். எப்ப தெரியுமா அந்த பரிகாரம் சொல்லியிருக்கிறேன்? நான் என்னோட ரெகுலர் கஸ்டமர்லாம் கூப்பிட்டு, எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பைபாஸ் சர்ஜரி பண்ணப்போ கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். ஐயோ நான் இருந்தாலும் இல்லைனாலும் இதெல்லாம் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும். புரியுதுங்களா? அதுல எழுதி கொடுத்ததான் அந்த பரிகாரங்கள். அது அவங்க செய்யாம இருக்கிறது நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்தையுமே கூப்பிடு. எனக்கு ரெகுலர் கஸ்டமர் வந்து ஒரு 100 பேர் 150 பேர் அவங்க தான் வந்து ரொம்ப நியரஸ்டா இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையுமே வர சொல்லி அவங்களுக்கு உண்டான டோட்டலி ஒரு பண்டலா பரிகாரம் என்ன இருக்குமோ அந்த ஜாதகத்துக்கு பின்னாடி எழுதி கொடுத்து அனுப்பிட்டேன். அந்த மாதிரி நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மேபி அது பண்றதும் பண்ணாம தான் அவங்க இருப்போம். நம்மளுடைய டியூட்டி காசு வாங்கிட்டு தான் எழுதி கொடுத்தேன். அதிகபட்சமான உச்சபட்சமான காசு வாங்கினதுக்கு எல்லாத்தையும் பரிகாரம் எழுதி கொடுத்து காசு வாங்கினேன். காசு வாங்கிட்டு தான் எழுதி கொடுத்தேன். அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஓகேங்களா? சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஜாதகம் வந்தது. மனைவி இறந்து 5வது நாள் ஆன் தி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு ஜாதகம் பார்க்க. இது என்னன்னு சொல்லி சொல்றது? இப்ப அவர் போயிட்டு திரும்ப ஒரு பார்ட்டி வந்து இன்னைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. இன்னைக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு வெளியில வந்துட்டேன், அதான் நாளைக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளதான் இந்த பார்ட்டி வந்தது. அதனால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிச்சு பார்த்து தான் சொல்லணும். இந்த கிரக அமைப்புகள்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்க அதை கவனிக்கணும். நீங்க தான் கவனிக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நாம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நடக்கணும்னா என்ன ரூல்னு சொல்லி கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் நடக்கணும் என்ன ரூல்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ் பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு ஃபார்வர்டை போயிடுவாங்க. நெகட்டிவ் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சுட்டி காட்டினாதான் அதை வந்து நீங்க தப்பிக்கலாம் வழியை சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பரிகாரம் சொல்லிருக்கேன், பரிகாரம் செஞ்சுட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அப்பவே கொடுத்தாச்சு. சொல்லுங்க சார். எதுங்க? நோ நோ நோ, இது காதல் இல்ல,
அது வேறு மாதிரியான ஒரு இது அப்படி இப்படின்னு வச்சுக்கங்களேன். ஓகேங்களா? அதனால வந்த விளைவு. வீட்டுல வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. பையன் சின்ன வயசு தானே, வீட்டுல வந்து அடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல செஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க காதலுக்குலாம் வேலை இல்லை, காமத்துக்கு தான் வேலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒழுக்க குறைவான ஜாதகம், டாட்டா பிர்லாவா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? பெரிய மனுஷன் ஆயிட்டானா அது வெளியில தெரியாது. அதுலயும் இந்த குரு இப்படி லக்கணத்தை பார்த்துருச்சு அப்படின்னா அவன் செய்யற அயோக்கியத்தனம் வெளியில தெரியாது. இங்க வக்கரம் பெற்று பாக்குது, அது தெரியும். வித்தியாசம் புரியுதுங்களா? அதனால ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அவசியம் இல்லாம நம்ம சொல்லக்கூடாது வாடிக்கையாளர்கிட்ட. அது முக்கியம். அவசியம் ஏற்படும் பொழுது, அந்த தசாபதிகள் சம்பந்தப்படும் பொழுது, இப்ப அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிச்சோம். அதுக்கு என்னங்க வராம ஏற்படாம பண்றதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா அதுக்கு நீங்க தீர்வு கொடுங்க. அவன் நக்கலா வந்து என் பையன் தங்க என் பொண்ணு தங்கன்ட்டு போவான். ஓகேங்களா? அவனுக்குலாம் நீங்க எதுவும் வழி சொல்லாதீங்க. பட்டு திரும்பி வருவான். நீங்க சொன்னீங்க சார் நாங்க கொஞ்சம் கவனக்குறையா விட்டுட்டு மட்டும் வருவான். வரட்டும், அப்ப பேசிக்கிங்க. நீங்க அப்ப என்ன உங்களால பேசணும் பேசிக்கிங்க. ஓகே, வேற டவுட்? இல்ல சார், அது பண்ல எழுதி கொடுத்துட்டேன். அது அப்ப எழுதி கொடுத்தது ஞாபகம் இல்ல. என்னங்க, ஒரு சில விஷயங்கள் பப்ளிக்ல சொல்ல முடியாது சார். புரியுதா இல்லைங்களா? ஒரு சில விஷயங்கள் நான் பப்ளிக் சொல்லிட்டேன்னா வாடிக்கையாளர் அவனே வந்து அவன் நேற்று நாங்க ஒரு நாள் குறிச்சு கொடுத்தோமே, வாடிக்கையாளர் வந்து கேட்டாங்க, ஏன் சார் வந்து நீங்க அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் கொடுத்தீங்க, இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் கொடுக்குறீங்க எனக்கு பரிகாரம் செய்ய சொல்லி அப்படின்னு வாடிக்கையாளர் கேள்வி கேட்கறாங்க. நீ அதை எதுக்குமா கேட்கற? உனக்கு என்ன தேவை? நான் நாள் குறிச்சு கொடுத்துட்டேன்ல, அதை போய் நீ செய்ய. இல்ல ஐயர் கேட்டாரு, ஐயருக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? சொல்லிக் கொடுக்க முடியாது. குறிச்சு கொடுத்துட்டேன், நம்பிக்கை தான் போய் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அங்க போய் சேரும். புரியுதுங்களா? அதான் ஒரு சில விஷயம் பப்ளிக்ல சொல்ல முடியாது. அதான் முக்கியம்னு வச்சுக்கலாம். ஓகே, வேற டவுட்? டக்கு டக்கு டக்குன்னு கேளுங்க. அவ்வளவு கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல இல்ல, நீங்க கேளுங்க. எவ்வளவோ விஷயங்கள் பாப்பீங்க, எல்லாருமே ஜோதிடர்களா இருக்கிறீங்க. நீங்க நடைமுறை வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் பார்த்தேன், இந்த இடத்துல என்னால சொல்ல முடியல, இப்போ இப்படி ஒரு ஜாதகம் பாக்குறோம், அந்த இடத்துல என்னால சொல்ல முடியல அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சா கேட்டீங்கன்னா அதை என்னன்னு சொல்லி தரலாம். புரியல தம்பி, எந்த வகையில இல்ல. இந்த ஜாதகத்துக்குரிய டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்துக்கு பரிகாரத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆயுள் ஸ்ட்ராங். புரிஞ்சா இல்லையா? ஆயுள் ஸ்ட்ராங். சார் நீங்க என்ன கேட்டீங்க? புரியலீங்க. 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண சொல்லுங்க. 2 வருஷம் கல்யாணத்துக்கு பார்க்க சொல்லிட்டேன். 2 ஆண்டு கழித்து திருமணத்திற்காக பார்க்க சொல்லி இருக்கிறேன். என்ன கேட்டீங்க? இல்ல, அம்மா நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை. சுகர் கம்ப்ளைண்ட், அவ்வளவுதான். இயல்பா வரக்கூடிய வியாதியெல்லாம் விட்டுருங்க. சுகர் கம்ப்ளைண்ட், பிரஷரு, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடியது. ஓகேங்களா? அது அப்புறம் போடுங்க. நோ ப்ராப்ளம். இல்ல இல்ல, இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க சார். நீங்க அப்புறம் போட்டு அதை சொல்லுங்க சார். என்ன ஜாதகத்தை அப்புறம் போடுங்க, போட்டாதான் சொல்ல முடியும். இல்ல திருமணம் ஆகாத காரணம் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு திருமணம் ஒரு ஜாதகத்துல ஆகும் அப்படின்னா ரூல்ஸ் 2, 7, 11 அப்படி கூடிய திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும். ஜாதகம் தசாபுத்தி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2 குடையவனும், கலஸ்திரக்காரன் சொல்லி சொல்லக்கூடிய சுக்கிரனும், கலஸ்திர ஸ்தானாதிபதி யாரோ அவரும் 6, 8 பலன்ல மறையக்கூடாது, அஸ்தங்கம் பெறக்கூடாது, நீச்சம் பெறக்கூடாது, வக்ரம் பெறக்கூடாது, ஒரு ராசியினுடைய 0 டிகிரி நிக்க கூடாது, வேதகம் சாரம் வாங்கக்கூடாது. சூப்பர். மிருத்யு டிகிரியில் நிக்க கூடாது. அந்த மிருத்யு டிகிரி தான் அது. மிருத்யு பாகைன்னு சொன்னால அந்த மிருத்யு டிகிரி தான் அது. அந்த மிருத்யு டிகிரியில் நிக்க கூடாது, மிருத்யு பாகத்தில் நிக்க கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா திருமணம் இயல்பாக நடக்காது. இப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இயல்பாக 7ஆம் வீடு, 2ஆம் வீடு, 11ஆம் வீடு சம்பந்தப்படும் திருமணம் இயல்பாக நடந்துடும்.
இப்படி இல்லாத மாறுபட்ட தன்மை உடையது. நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட், அஸ்தங்க ஆயிருக்கு, நீச்சம் ஆயிருக்கு, முன்ன சொன்னாங்க அந்த ரூல் படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜாதகருக்கு தான் திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. சரி, அந்த ஜாதகர் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் திருமணத்தை செய்து வைக்கும். அதுக்கு ஏன் ஒரு இதை சொல்றேன் கேளுங்க. இப்போ இந்த லக்கணத்துக்கு 7 குடையன் சந்திரன், இதுக்கு திருமணத்தை சொல்ல நானு ஜெனரலா சொல்றேன். இந்த லக்கணத்துக்கு 7 குடையன் சந்திரன், இவன் திருமணத்தை பண்ணி வைப்பான், அல்லது அந்த சந்திரனுடைய 3 நட்சத்திரத்துக்கு திருமணத்தை பண்ணி வைக்கும். ஓகேங்களா? இந்த 7 குடையன் நின்று இருக்காங்களா, இந்த வீட்டில் உள்ள 3 நட்சத்திரங்களும் திருமணத்தை செய்து வைக்கும். இந்த நட்சத்திரத்தினுடைய இந்த சந்திரனைக்கு கூடிய வீட்டுக்குண்டான அதிபதி செவ்வாய் இருக்காரு இல்லையா, அவரும் செய்து வைப்பார். ஓகேங்களா? ஓகே, இவரு இந்த 7 குடையவன் அம்சத்துல எங்க போய் நிக்கிறானோ, சந்திரன் எங்க நிக்கிறான், அனுஷம் 3 இந்த வீட்டில் இருக்கு. இந்த வீட்டில் உள்ள கிரகங்களும் இந்த வீட்டில் உள்ள 3 நட்சத்திர அதிபதிகளும் திருமணத்தை செய்து வைப்பார்கள். அப்போ முன்ன சொன்ன விதிமுறைப்படி திருமணம் நடக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா திருமணத்துக்கான பரிகாரத்தை, திருமணத்துக்கான கோயில்கள் வேற. இந்த ஜாதத்துல லக்கணத்துக்கு 7ல ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்கு. 7 குடையன் வக்ரம் பெற்றாலும் சரி, 7ல் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றாலும் சரி, திருமணத்தில் பிரச்சனையும் பிரிவினையும் கூட ஏற்படுத்தும். ஓகேங்களா? எப்ப இந்த ஜாதத்துக்கு தாரதோஷம் உண்டு, 7 குடையன் 7ல் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது, அல்லது 7ல் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்குது. 7 குடையன் நீச்சம் பெற்றிருக்கான் இல்லைங்களா, ஐ மீன்ஸ் நீச்சங்கிறது அந்த சான்றான் தாண்டிடுச்சு, டிகிரிலாம் தாண்டிடுச்சு, மேபி இருந்தாலும் கூட. அப்ப அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சந்திரன் இந்த வீட்டுல இருக்கிறனாலையும் இதுக்கும் தாரதோஷ பரிகாரம்னு சொல்லி நீங்க பண்ணிக்கணும். திருமணம் நடப்பதற்கு வேறு. நல்லா கவனிச்சுக்கங்க. தாரதோஷ பரிகாரம், சர்ப்பதோஷ பரிகாரம் நடைமுறை வாழ்க்கையில கொடுமுடிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கல்யாணத்துக்குள்ள பரிகாரமே இல்லவே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு கோயில்கள், ஆலயங்கள். திருமணஞ்சேரி உதாரணத்துக்கு ஒரு ஊர் சொல்றேன். திருமணஞ்சேரி திருமணத்துக்கு உண்டான ஆலய பரிகாரம். திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில். இந்த மாதிரி ஆலயங்கள் திருமணத்துக்கான கோயில் இருக்கு. அந்த ஆலயங்கள் தான் திருமணத்துக்கு நடத்தி வைக்கிறதுக்கான பரிகாரத்தை நீங்க பண்ணணும். கொடுமுடியில் போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு திருமணத்துக்கு உண்டான பரிகாரம் அதை பண்ணியாச்சு, திருமணம் 3 மாசம் நடந்தது 6 மாசம் நடந்து சொல்லாதீங்க. ஏன்னா திருமணம் நடந்த பிறகு அந்த திருமண வாழ்க்கை கெட்டு போகாம இருக்க பண்ணுவதுதான் கொடுமுடியில் பண்ணக்கூடிய தாரதோஷ பரிகாரம், அது கலத்திர தோஷ பரிகாரம். இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மக்கள் நீங்க சொல்லி அனுப்பிடுறீங்க, கொடுமுடியில் போய் பரிகாரம் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் நடக்கிறதில்ல. இப்ப நீங்க சொல்லி என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கீங்க அப்படின்னு. அப்ப கல்யாணம் நடக்காததுல காரணம் இருக்காது. தாரதோஷமான பரிகாரத்தை நீங்க சொல்லியிருப்பீங்க, கல்யாணம் இயல்பா நடக்கிற காலகட்டம் கல்யாணம் நடந்திருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு தாரதோஷ பரிகாரம் பண்ணிக்கணும். திருமணத்துக்கான காலகட்டம் நீங்க வரும்பொழுது திருமண பரிகாரத்தை பண்ணிக்கணும். இப்ப திருமணம் அப்படிங்கக்கூடியதில் நடக்கிறதுக்கான காலகட்டம் தசாபதிகள் எல்லாமே தவறா சம்பந்தப்பட்டு நடக்கும். அப்ப 2 வருஷம் கழிச்சு திருமணத்தை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துலயே அவங்களுக்கு திருமணத்துக்கான பரிகாரம் எந்தெந்த ஆலயங்கள் போய் வழிபாடு பண்ணணுமோ அந்தந்த ஆலயங்கள் வழிபாடு பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திருமணம் நடந்துடும். அதனால எந்த தசாபதியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் பலன் உண்டு. ஒரு ஜாதகத்துல சந்திரன் குரு பலன், சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது குரு பலன் சொல்றீங்க. அந்த 2, 5, 7, 9 குரு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் அந்த திருமணம் நடந்த பிறகு சுபமான காரியங்கள் அனைத்தும் சுபோகமா நடக்கும். ஆனா இதை தாண்டி மீதி உள்ள வீடுகள்ல திருமணம் நடக்கும். நடந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளான அசுபங்கள் நடக்கும். இவ்வளவுதான் கான்செப்டுங்க. என்னங்க அதுதாங்க சொன்னேன். ஓகேங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. என்னுடைய மொபைல் நம்பர் அஸ்வத் தென்னரசு நாமக்கல் 9443259503. இன்னொரு நம்பர் 9994645044. நன்றிங்க.